அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம மாஸ்டருடைய அருள் செய்திகளை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப படிக்கிற இந்த அருள் செய்தி 2015 ஆண்டு ஏப்ரல் 29 நாள் இந்தியாவில் லக்னோ ஆசிரமத்தில் வழங்கப்பட்ட அருள் செய்தி. மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல மாஸ்டர் பேசியிருக்காரு. இதுல அன்பு செலுத்துறது, நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்ற யாராக இருந்தாலும் அந்த நான் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது உண்மையான அன்பாக இருக்காது. அது போல நான் இதெல்லாம் அடைந்து விட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்னும் அடையல. ஏன்னா அடைந்து விட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நேத்திக்கு பேசினார். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா, நம்முடைய சம்ஸ்காரங்களின் சுமையை நமது அகங்காரத்துக்கு மேல படிஞ்சிருக்கு. அகங்காரத்தினுடைய சுமையை ஆன்மா சுமந்துகிட்டு இருக்கு. இப்ப முதல்ல தியானத்துல சேர்றவங்க அந்த சம்ஸ்கார சுமைகள் அகற்றப்படும் பொழுது ரொம்ப லேசான மாதிரி உணர்றாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ், சோல் கான்சியஸ் வரும் பொழுது எகைன் அவங்க அந்த ஆன்மாவோட மேல இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தினுடைய சுமையை உணர ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் போயிடுது. ஏன் நாட்டம் போயிடுது? ஏன் அப்ப விட்டுட்டு போயிடுறாங்க? ஏன்னா இப்ப இந்த சுமையை இறக்கி வச்சாகணும். இறக்கி வச்சா என்ன ஆகும்? நான் இல்லாம போயிடுவேன். இப்ப ஏன் ஜாயின் பண்ணவங்க ஒரு 3 மாசம் நல்லா தியானம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க, வேணான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மை நாம் இழந்து விடுவோம் என்ற அச்சம் உருவாகிறது. அதன் காரணமாகத்தான் இது நடக்கிறது என்று ஒரு முறை சாரிஜி என்னிடம் கூறினார். இது நான் இப்ப படிக்கிறது இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் புத்தகத்துல 152வது பக்கம். சகஜ மார்க்கத்தினால் அகங்காரம் நீங்கிவிடும். கட்டாயமா அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கடினத்தன்மைகள் குறைஞ்சி அது ரிஃபைன் பண்ணப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு சூட்சுமமாக மாறிவிடும். நாம் கழிக்கும் புலன் இன்பங்கள் அகன்றுவிடும். அதன் பிறகு நமக்கு என்னவாகும்? மாஸ்டர், தயவு செய்து என்னிடம் இருக்கும் எல்லா சம்ஸ்காரங்களையும் போக்கிவிடுங்கள், ஆனால் ஒன்றே ஒன்றை விட்டு வையுங்கள் என்று ஐரோப்பிய அபியாசிகள் எந்த தயக்கமுமின்றி தன்னிடம் சொல்வார்கள் என மாஸ்டர் நகைச்சுவையாக கூறுவார். சாரிஜி மாஸ்டர் அதை அடிக்கடி சொல்லுவார். ஒரு யூரோப்பியன் அபியாசி வந்தா என்னன்னா, கிளீன் மீ எக்ஸப்ட் ஒன் திங். அவங்க சொல்றது இந்த செக்ஸுவல் லைஃப், அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துடாதீங்க என்கிட்ட இருந்து, அது போக என்னை சுத்தமா நீங்க தொடச்சி கிளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படின்னா அவங்களுடைய அந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறதுல எதை அவங்க வைத்துக் கொள்ள விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் இழக்க விரும்புறோம். அந்த ஒன்றின் மீது கை வைக்கப்படும் பொழுது அதை விடுவதற்கு பதிலாக பயிற்சியை விட்டு போயிடும். அதுதான் மாஸ்டர் சொல்ல வர. நாம் இறைவனை நோக்கி செல்லும் பொழுது ஏன் எதையும் விட்டு வைக்க வேண்டும்? அகத்திலும் புறத்திலும் உள்ள அனைத்தையும் விட்டு விட்டு செல்லும் தீரம் உள்ளவர்களே அவரை நோக்கி செல்ல முடியும். இதுதான் திதிக்ஷா அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அகங்காரத்தின் மீது கை வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப காயப்படுவோம், வருத்தப்படுவோம், வேதனைப்படுவோம். இருந்தாலும் சமாளிப்போம். ஆனால் கடைசியா நம்ம எதெல்லாம் எதை தவிர எல்லாவற்றையும் இழக்க விரும்புகிறோமோ அதை இழப்போம். அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்கின்ற தீரம் உள்ளவர்கள் மட்டுமே அடுத்த நிலைமைக்கு போறாங்க. இதுதான் திதிக்ஷாவில் எதையும் தாங்கும் தீரம். சர்சம்பத்தில ஷம்மு, தம்மு, உபரதி, திதிக்ஷா, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா. ஸோ எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தீரம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த நிலையை தாண்டி அவரை நோக்கி செல்ல முடியும். சகஜ மார்க்கத்தில் நம் ஆன்மீக பயணம் துவங்கும் பொழுது முதல் புள்ளியான இதய சக்கரத்தில் கடிகார முள்ளின் சுழற்சி போன்ற இயக்கம் நிகழ்கின்றது. பிராணாகுதி பேரண்ட மண்டலத்தில் இருந்து இதயத்தை நோக்கி பாய்கின்றது. அதன் பிறகு
இருவழி ஓட்டம் துவங்குகிறது. பாஸ்மிக்ல ஹார்ட்டுக்கு வந்த பிறகு ஒரு சைடு லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு உள்ள போகுது, இன்னொரு சைடு ரைட் சைடு ஹார்ட்டுக்கு திரும்புது. இதுதான் இருவழி ஓட்டம் அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர். பிராணாகுதி பேரண்ட மண்டலத்திலிருந்து இதயத்தை நோக்கி பாய்கிறது. அதன் பின்னர் இருவழி ஓட்டம் துவங்குகிறது. ஒரு ஆற்றல் இதயத்துக்கு செல்கிறது, மற்றொரு ஆற்றல் ஆத்ம சக்கரத்திற்கு செல்கின்றது. ஆற்றல் இவ்வாறு வலிய பிரித்து அனுப்பப்படுகிறது. அதுவாக ஒரு கட்டாயத்தின் பேர்ல அது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்த பிரிக்கப்படுகிற ஆற்றல்ல பெருமளவு ஆற்றல் இதய மண்டலத்துக்கும் கொஞ்சோண்டு ஆற்றல் மட்டும்தான் ஆன்ம சக்கரத்துக்கும் போய்கிட்டு இருக்கு சாதாரண மனிதர்களுக்கு. இப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சு பிராணாகுதியினுடைய உதவியினால அந்த ஆற்றல் முழுமையாக அல்லது அதிகபட்சமாக ஆன்ம சக்கரத்தை நோக்கி திருப்பப்படும் பொழுது என்ன நடக்குது? அப்படி பிரித்து அனுப்பப்பட்ட ஆற்றல் ஆன்மாவை நோக்கி செல்ல துவங்கும் பொழுது இதயத்தில் அதீத அமைதி தோன்றுகின்றது. அந்த கணமே நாம் அதிக அளவு திருப்தி அடைந்தவர்களாக எந்த அசைவுமின்றி நிச்சலனமாக இருக்கின்றோம். அப்போது வாழ்க்கையில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று பிழையாக நினைத்துக் கொள்ளும். ஆரம்பத்திலே சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன்ல சேர்றோம், ஜாயின் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் தியானம் பண்றோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் தாண்டி போறோம். அப்படிங்கும் பொழுது அந்த பிராணாகுதி என்ன பண்ணுது? பேரண்ட மண்டலத்திலிருந்து இதயத்துக்கு இறங்குகின்ற அந்த ஆற்றல் கற்றையை, அந்த பிரவாகத்தை 2ஆக பிரிச்சு ஆன்ம சக்கரத்துக்கு அனுப்ப ஆரம்பிக்குது. ஆன்ம சக்கரத்தை நோக்கி அந்த ஆற்றல் பிரித்து விடப்பட்டு அது கொஞ்சம் அதிகரிக்கப்படும் பொழுது ஒரு அபியாசி கம்ப்ளீட்டா ஒரு ஆழமான அமைதியை உணர ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அவருக்கு என்ன நம்பிக்கை வருதுன்னா, நான் அடைந்து விட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைதியை, கனத்த அமைதியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அப்ப நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அவர் போயிடுறாரு. சோ அதனால அதிக அளவு அதில் திருப்தி அடைந்தவர்களாக நாம் எவ்வித அசைவும் இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப இந்த கண்டிஷன் வரும் பொழுது என்ன ஆகுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டீஆக்டிவேட் ஆகுற மாதிரி. அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. எதுக்கு இதெல்லாம்? இதுவா வாழ்க்கை? இதுக்காகவா வந்திருக்கோம்? இது தேவையில்லையே, ஏன் இதை போய் பண்ணிட்டு, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு ஒரு மாதிரி சோம்பலான நிலைமைக்கு உள்ளாவாங்க. எந்த டியூட்டி, அவங்களுடைய எந்த ஒரு வேலையை செய்யறதுலயும் அவங்களுக்கு விருப்பமின்மை தோன்றும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடுவாங்க. இது நடக்கும். இந்த சோம்பலாகி மந்தமாயிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இங்க அமைதி உருவாயிடுச்சு. அங்க பரபரப்பு இருந்தா தானே எல்லாம் செய்வாங்க. அங்க பரபரப்பே இல்லை. போலாமா? போலாம். இப்ப என்ன? சரிப்பா, வேணாம்ப்பா, நான் விட்டுட்டு போறேன். சரி, போயிட்டு போ அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு விட்டேத்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று தவறாக நினைத்துக் கொள்கின்றோம். நாம் அந்த அளவுக்கு அதிக அமைதியை அனுபவிப்பதால் நமக்கு அனைத்துமே கிடைத்து விட்டதாக தோன்றுகிறது. உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆர்வம் இழக்கப்படுகிறது. தொழிலிலும் இல்லற வாழ்விலும் கூட சுவாரஸ்யம் இல்லாமல் போகின்றது. இதெல்லாம் நடக்குது. இந்த கட்டம் நடக்கும் பொழுதுதான் ஒரு அபியாசி விழித்து இருந்து ஒரு இயல்பான சமநிலையோட வாழ பழகும். இப்ப அவர் சுயநல உள்ளவராக இருக்கிற பட்சத்துல இந்த கண்டிஷன் வந்தவொடனே தொழில் ஆர்வம் இல்லாமன்னா தொழில் பண்றதை அப்படியே ஒதுக்குவாரு. இல்லற வாழ்வுல இருக்கிற நாட்டத்தை அப்படியே குறைப்பாரு. எல்லா விஷயங்கள்லயுமே நாட்டம் இல்லாமல் அவரு இருக்க ஆரம்பிப்பார். இப்பதான் வீட்டுல பயப்பட ஆரம்பிப்பாங்க. தியானத்துக்கு போனாரு, ஒழுங்கா வேலைக்கு போறது கிடையாது, வீட்டு வேலை எதுவும் செஞ்சு தர்றது கிடையாது, ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா கூட போக மாட்டேங்கிறாருன்னு அப்படின்னு மெல்ல புலம்பல் ஆரம்பிக்கும். அதேதான் பெண்களை பற்றி வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு, அதாவது தியானத்துக்கு பெண்கள் மட்டும் வருவாங்க, சகோதரிகள் வருவாங்க. அவங்க வீட்டுல யாரும், அவங்க கணவரோ யாரும் வரமாட்டாங்க. முதல்ல ஆர்வமா மரியாதையா அந்த கணவரே கொண்டாந்து தியானத்துக்கு விட்டு போவார். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஒரு கண்டிஷன் அந்த ஆழ்ந்த அமைதியை உணர ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு வீட்டு வேலைகள்ல இருக்கிற நாட்டம் குறைஞ்சி
முழுக்க முழுக்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சோம்பலா ஆற மாதிரி ஒரு தோற்றம் வரும் பொழுது அவங்களுக்கு அவங்க மேலயும் வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கோவம் வரும், மாஸ்டர் மேலயும் கோவம். இந்த இடம் ஏன் வருது, எதுக்காக வருது? இந்த ஆற்றல் திசை திருப்பப்படுவதனால நம்ம ஏராளமான அமைதியை உணர்வதனால ஒரு டெம்பரவரியா உருவாகிற ஒரு விஷயம். அதை தாண்டி நான் வறுமை ஒழிய அதுதான் ஆன்மீகத்துல பெரிய நிலை, நான் அமைதியை அடைஞ்சிட்டேன், பேரானந்தத்துல மிதக்கிறேன்னு நினைத்தால் நிச்சயமாக நம்முடைய பயிற்சி முறைக்கு நம்ம குடும்பத்தில் இருந்து எதிர்ப்பு வரும். அந்த இடத்துலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனவங்க இப்ப நம்மள திட்டுறாங்க, பண்ண வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்தை அதீதமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம், பேலன்ஸ் பண்ணிக்காம. நீ சகஜ மார்க்கத்தில் சேர்ந்ததிலிருந்து சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், ஒரு வேலையும் செய்வதில்லை என்று வீட்டில் உள்ளவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். வேறு சிலரோ நம்மை ஏளனம் செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். அந்த வேறு சிலர் யாருன்னா உங்க தொழில் முறையில உங்களோட சேர்ந்துட்டு இருக்கிறவங்க. சொல்லுவாரு, போனா தியானத்துக்கு போனா அவ்வளவுதான், இப்ப பார்த்தா எந்த எந்த ஒரு பிசினஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒழுங்கா செய்யறது கிடையாது, நீ போ போ தியானம் தியானம்னு உட்கார்ந்துரு, உன் பிசினஸ் போயிடும் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நண்பர்களும் உங்களோட சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருந்தவர்களும். அப்பயாவது கொஞ்சம் முழிச்சுக்கணும். ஆக்சுவலா வந்து ஏன் இந்த வார்த்தையெல்லாம் மாஸ்டர் சொல்றாருன்னா, நம்ம ஏதோ ஒரு தவறான விஷயத்த மாற்றம்னு நினைத்து கொண்டு, அதுதான் ஆன்மீகம்னு நினைத்து கொண்டு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பட் அதுக்கு காரணம் அது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, உண்மையான தன்மை மாற்றம் அது இல்லைங்கிறத புரிந்து கொண்டால், நாம இந்த மாற்றம் அல்ல நான் தேடி வந்தது, ஏன்னா நான் அடைகின்ற அந்த மாற்றம் மற்றவர்களால் எள்ளி நகையாடப்படுவதாது. நான் உண்மையிலேயே தன்மை மாற்றம் அடைந்தேன்னா என்கிட்ட வந்து அதை கிண்டல் பண்ணணும்னு வர்றவன் கூட கிட்டக்க வந்த உடனே அந்த மைண்ட் செட் மாறி அதை வந்து உணர ஆரம்பிக்கிற கண்டிஷனுக்கு போயாகும். ஆனா நாமும் இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியிலையும் மாஸ்டர் கொடுக்குற அனுபவங்கள், அதனால் ஏற்படுகின்ற தற்காலிக விளைவுகளை அப்படியே பூதாகரமா பெருசுப்படுத்தி நான் வந்து அடைந்து விட்டேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளாரையும் உருவாக்கிக்கிட்டு அதை எக்ஸாகரேட் பண்ணி வெளியிலையும் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்கதான் வந்து நமக்கு எதிர்ப்பு கிளம்புது. அப்ப உலக வாழ்க்கையில நம்ம பயிற்சி முறைக்கு எதிர்ப்பு கிளம்பும் போது நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம சரியான பாதையில போறோம், ஆனா நம்ம வெளிப்பாடு சரியாக இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்துக்கணும். அதனாலதான் மாற்றம்ங்கிற தலைப்புல இந்த விஷயத்தை இப்படி பேசிட்டு வர்றாரு மாஸ்டர். வேறு சிலர் இந்த நேரத்தில் நமக்கு ஏதோ சந்தேகத்திற்கு உரியதாக உள்ளது என நினைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் நம்மளை கமெண்ட் அடிப்பாங்க, நீ வந்து ஒழுங்காதான் இருந்தாங்கன்னா அந்த மெடிடேஷனுக்கு போக ஆரம்பிச்சோன்னு நடத்தையே சரியா இல்லையே, இப்போ ஒன்றும் கரெக்டா இல்லையே, எப்ப பார்த்தாலும் அங்க போய் உட்காந்துக்கிற, கண்ணை முடிக்கிற, எந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறியே, ஏதோ சந்தேகமா இருக்க, இங்க ஏதாவது உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்களா, ஏதாவது கண்கட்டு வித்தையில மாட்டிக்க போறப்பா அப்படின்னு சொல்றதுக்கான சூழ்நிலையை நாம தான் உருவாக்கி தரோம். நம்ம வந்து பேலன்ஸ்டா பர்ஃபெக்டா வந்து ஆன்மீக வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாட்டோட இருக்கிறோமோ அதே ஈடுபாட்டை அமைதியோடு இந்த உலக வாழ்க்கையிலையும் காட்டினோம்னா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஏன் சந்தேகம் வரப்போகுது, ஏன் அவங்க நம்மளை விமர்சிக்க போறாங்க, நம்மளை பத்தி ஏன் அவங்க குறை சொல்ல போறாங்க, இது எல்லாமே நடக்காது. இந்த நேரத்தில் நமக்கு சீக்கிரமே அலுப்பு ஏற்பட்டு சகஜ மார்க்கத்தால் எனக்கு தொழிலிலும் குடும்பத்திலும் அக்கறை இல்லாமல் போய்விட்டது என நமது பயிற்சியை நாம் நிறுத்திவிடக்கூடும். ஆமாம், ஆனால் இது தற்காலிகமானதுதான், ஒரு சில நாட்களே நீடிக்கும், ஏனென்றால் இது ஆத்ம சக்கரத்தில் உள்ள சூழ்நிலை. இது ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ நீடிக்கும். இது இது திடீர்னு தோன்றுச்சுன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தோன்றி ஹை பீக்குக்கு வந்து ஒரு சில நாட்கள் நீடிக்கும்னு சொல்றாரு. ஒரே ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ இந்த மாதிரி இருந்துச்சுட்டு அப்புறம் திரும்பி பளிச்சுன்னு மாறிட்டோம்னா நமக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாறிடும். ஆனா அந்த ஹை பீக்குக்கு போற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இது பண்ணும். நமக்குள்ளார ஏற்கனவே இருக்கிற சோம்பேறித்தனம் இதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு மந்த நிலைமையை வெளிப்படுத்த தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை நாமே அழுத்துக்குவோம். ஒழுங்காதாங்க இருந்தேன், அந்த தியானத்துக்கு போனதுல இருந்து எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு, கடை திறக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நாமவே நினைத்து கொண்டு இது ஏன்பா நமக்கு இதை விட்டுருவோம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டுடுறாங்க. ஆக ஒரு மாற்றம் உருவாகும் பொழுது
அது 2வது புள்ளியில ஆத்ம சக்கரத்துல பிரவாகத்தை திருப்பி விடப்படும் பொழுது, அந்த பிரவாகமானது ஆழமான அமைதியை வழங்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த தன்மை மாற்றம், அது வெளிப்புறமாக தற்காலிகமாக உருவாக்குகிற விளைவுகளை பார்த்துட்டு பல பேர் அந்த இடத்திலேயே நிறுத்திட்டு போயிடுறாங்க. நம்முடைய லட்சியம் மாஸ்டருடன் ஒன்றிணைவதாக இருக்கும்போது அதற்கு ஏற்ற பொருத்தமான ஒத்ததிர்வு நிலை இருக்க வேண்டும். நான் மாஸ்டரோட 2.5 கலந்துடணும், மாஸ்டரோட 2.5 கலந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்னை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நான் 2.5 கலக்க முடியாது. அப்ப நான் கரையணுங்கிறது என்னுடைய எண்ணமா இருந்ததுன்னா, கரையறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒத்த தன்மையை எனக்குள்ளார உருவாக்கணும். இப்ப நான் கல்லு தண்ணிக்கிட்ட போய் நான் உன்னோட கரைஞ்சிடணும்னு எத்தனை நாள் கேட்டாலும் கரைக்க முடியாது. அதே நான் கொஞ்சம் தண்ணியாவோ லிக்யூட் ஃபார்ம்ல இருந்து அதுகிட்ட போய் நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா அது என்ன டைலூட் பண்ணி தன்னோட கரைச்சிக்கிட்டு தனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி பண்ண முடியும். அதோடைய பியூரிட்டி என்கிட்ட இல்லைன்னா கூட, அதனுடைய குவாலிட்டி என்கிட்ட இல்லைன்னா கூட, பட் அதனுடைய ஸ்டேட்டுக்கு நான் போகணும். அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட், அந்த ஸ்டேட், அதாவது ஒரு மெட்டீரியல் ஸ்டேட்ல இருந்து ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு, ஒரு திடப்பொருளா இருக்கிற ஒண்ணு சாலிட் ஸ்டேட்ல இருந்து ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகுதான் அது இன்னொரு அதே திரவத்துல இன்னும் பியூரா இருக்கக்கூடிய அல்லது வேறு ஒரு குவாலிட்டியோட இருக்கக்கூடிய திரவத்தோட மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. அதுக்கப்புறம் 2வது தடையா என்ன வருது? டென்சிட்டி. அதாவது ஒரு திரவமும் இன்னொரு திரவமும் கலக்காம இருக்குது. ஏங்க தண்ணியை எண்ணெயை ஊத்துனா ஏங்க கலக்க மாட்டேங்குது? 2 திரவம் தானே. விஸ்காசிட்டி இருக்கு, டென்சிட்டி இருக்கு. 2ம் என்ன பண்ணுது? கலக்க விடாம பண்ணுது. ஒரு கண்டிஷன்ல ஸ்டேட், அதாவது திடமா இருந்தது, திரவமா இருந்தது, இன்னொன்னு வாயுவா இருக்குன்னா ஒண்ணு இன்னொன்னோட கலக்க முடியாது. சரி, அந்த ஸ்டேட்ல இருந்து நான் தண்ணியா மாறி தண்ணியோட கலக்கணும்னு நினைச்சா கூட நான் வேற ஒரு டென்சிட்டியோட இருந்தேன்னா கலக்க முடியாது. அப்ப நான் இதையே அப்படியே தெய்வீகத்துக்கு கொண்டு போறேன். நான் இறைவன் அல்லது மாஸ்டர்னு நினைக்கக்கூடிய ஒன்றோடு நான் கரையணும் அப்படின்னா முதல்ல மாஸ்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கிறாரு அந்த ஸ்டேட்டுக்கு வரணும். நான் அவர் இப்ப ஆந்திராவில் தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கிறாரு அப்படி எடுத்துக்க கூடாது. அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுங்கிறது எப்படி நம்ம சாலிடு லிக்யூடு அந்த மாதிரி சொல்ற மாதிரி அந்த மாஸ்டருங்கிற தன்மை எந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு தன்மையில இருக்கோ, எந்த அளவுக்கு தூய்மையான தன்மையில இருக்கோ, கிட்டத்தட்ட அது இருக்கின்ற ஒரு நிலையை ஒத்த நிலையை அல்லது அதற்கு ஒத்து அதிர்கின்ற ஒரு நிலையை நாம அடையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதனோடு 2.5 கலக்கிறத பத்தியே பேச முடியும். இதுதான் சொல்றாரு. நம் லட்சியம் மாஸ்டருடன் ஒன்றிணைவதாக இருக்கும்போது அதற்கு ஏற்ற பொருத்தமான ஒத்ததிர்வு நிலை நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய அதிர்வு நிலைக்கும் நமது அதிர்வு நிலைக்கும் இடையே ஒரு ஒத்ததிர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அலைவரிசை ஒத்திருக்க வேண்டும். இல்லாவிடில் இணக்கத்தன்மையும் ஒன்றிணைவதும் சாத்தியமில்லை. அத்தகையதொரு பக்தி நிலையை அடைய வேண்டுமெனில் அத்தகைய அதிர்வு நிலையை நாம் எய்தும் வரை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெசனேஷன் அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ ரெசனேட் ஆகணும், 2 விஷயம் ரெசனேட் ஆகுது ஒன்றுக்கு ஒண்ணு அப்படின்னா 2ம் கிட்டத்தட்ட ஒரே ஹெட்ஸ், ஒரே அலைவரிசையில ஒரே மாதிரியான ஒரு வேவ் லென்த்ல. நம்ம சொல்லுவோம் 2 பேர் ரொம்ப ஒத்து போறாங்க, அவங்க வேவ் லென்த் சேம் வேவ் லென்த்துங்க 2 பேருக்கும். அவர் நினைக்கிறதான் இவரும் நினைப்பாரு, அவர் செய்யறதுதான் இவரும் நினைப்பாரு. அவருக்கு பிடிச்ச பாட்டு தான் இவருக்கும் பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச டேஸ்ட் தான் இவருக்கும் பிடிக்கும். அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு சேம் வேவ் லென்த் இருக்கு. இப்ப நம்ம வேவ் லென்த் இன்னொருத்தருக்கு செட் ஆகுறது ஒண்ணு சாதாரண விஷயம். அப்ப நம்ம அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அப்ப நம்ம வேவ் லென்த் மாஸ்டர் வேவ் லென்த்தோட செட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். மாஸ்டருக்கும் நமக்கு இடையில இணக்கமான சூழ்நிலை உருவாகும். மாஸ்டர் நினைக்கிறது தான் நம்ம நினைப்போம். அப்ப நேரடியாக மாற்றத்தை மாஸ்டரால நமக்குள்ளார உருவாக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒத்ததிர்கின்ற அளவிற்கு நம்ம வர்ற வரைக்கும் இந்த மாற்றம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மாற்றத்தை பத்தி பேசும்பொழுது மாஸ்டர் வரிசையா ஒவ்வொரு விஷயமாக ரொம்ப அழகா எடுத்து வச்சுக்கிட்டே வர்றாரு. ஸோ மாற்றம்னு ஆரம்பிக்கிறப்பயே அவர் ஃபர்ஸ்ட் பேச வந்த விஷயமே மாற்றத்துல
நீங்க வந்து மாற்றம்னு நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே, அதாவது நான் மாறிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க மாற்றம் அடையல. அதாவது உங்களுக்கு கண்கூடாக உங்கள் மாற்றம் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நீங்க முழுசா மாறலங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதான் மாஸ்டர் சொல்ல வந்த விஷயம். ஏன்னா முழுசா நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றம் அடைந்ததை நீங்கள் உணர முடியாது. அடுத்தது, மாற்றத்துக்கு எது தடையாக இருக்குது? 2வது விஷயம் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரைக்கும் மாற்றத்தை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டாலும், அது நம்மளுடைய எல்லை மீறி போய் நம்மையே இழந்து விடுவோம் நாம. அதாவது நாம அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம், மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்ம அகங்காரம் தன்னுடைய டிஃபென்சிவ் மெக்கானிசத்தெல்லாம் ஆக்டிவ் பண்ணி நம்மளுடைய சிந்தனை பேட்டர்ன் எல்லாம் மாத்தி விட்டு நம்மள அந்த மாற்றத்தை அடைய விடாமல் தடுக்கும். ஜாக்கிரதை. அவர் அப்படியே என்னமோ ஏதேதோ பேசிட்டு வர்ற மாதிரி இருந்தாலும் அவர் அழகா கோத்து எடுத்துட்டு வர்றாரு. 3வது என்ன சொல்றாரு? மாற்றம் அப்படின்னு வரும் பொழுது அதுல வந்து வரையறைகள்லாம் கிடையாது. இதை மட்டும் மாற்றுவோம், இதை மட்டும் அப்படியே வச்சுக்குவோம் அப்படிலாம் கிடையாது. மாற்றினால் இயற்கையில மாற்றம் அப்படிதான் ஒரே அடியாகத்தான் வரும். இயற்கை ஒரு இடத்த சீர் செய்யும் பொழுது, நம்ம ஒரு வீட்டை வந்து ஆல்டர் பண்ணும் பொழுது, ஒரு நல்ல ரூமை விட்டுட்டு ஒரு மோசமான ரூமை மட்டும் ஆல்டர் பண்ணி அப்படிலாம் போறோம்ல. ஆனா இயற்கை தன்னை ரெனோவேட் பண்ணிக்கும் பொழுது, ஒரு ஒரு மலைப்பகுதியில ஒரு நிலச்சரிவு ஏற்படும் பொழுது, ஒரு பூகம்பம் ஏற்படும் போது, நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அப்படியே குலுங்கி, அப்படியே உதறி விட்டுட்டு, அப்படியே புதுசா எல்லாத்தையும் ஒரு காட்டுத்தீ உருவாகுது. அந்த காட்டுல இருக்கிற நல்ல மரம், நேரா இருக்கிற மரம், மத்தவங்களுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்க மரம், அதை மட்டும் விட்டுட்டு, மத்தபடி முள்ளு மரம், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எரிப்பண்ணலாம், அது எரிக்காது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டு, அந்த சாம்பல்ல இருந்து திரும்பி புதுசா எல்லாத்தையும் இயற்கையுடைய வேலை அப்படி. அப்ப இயற்கையோடு ஒத்து வாழ்கின்ற நம்ம அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லும் பொழுது நல்லது கெட்டது அப்படின்லாம் எல்லாம் கிடையாது. எல்லா விஷயங்களும் முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஒரு புதிய மாற்றத்துக்கான விதை விதைக்கப்படும். அதை தாங்குற தீரம் இல்லாதவர்களுக்கு, தைரியம் இல்லாதவர்களுக்கு, அந்த திதிக்ஷாங்கிற விஷயம் இல்லாதவர்களுக்கு மாற்றம் அடைகிறதுக்கான சூழ்நிலை போயிடுது. அடுத்த கட்டம், அப்படி நீங்க மாற்றம் அடைய ஆரம்பிச்சால் பல மாற்றங்கள் தற்காலிகமாக சில சூழ்நிலைகளை நம்மகிட்ட உருவாக்கும். உதாரணத்துக்கு, ஆத்ம சக்கரம் தூண்டிவிடப்படும் பொழுது அமைதி நமக்குள்ளார உருவாகிறதுனால உலகியல் வாழ்வுல நாட்டமற்ற தன்மை வரும். அப்ப நமக்கு நாமே சலித்துக் கொள்வோம், அல்லது நம்ம சுத்தி இருக்கவங்க விமர்சிக்கிறத வச்சுக்கிட்டு தியானத்தினால நம்ம வந்து எல்லாத்துலயும் பின்தங்குறோம் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு போய் நாம அதுக்கப்புறம் அந்த மாற்றம் நமக்குள்ளார நிகழ விடாமல் நிறுத்திக்குவோம். அந்த இடத்துல நிறுத்திட்டு போவோம். ஒரு மாற்றம் உள்ள வர்றதுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குன்னு அழகா சொல்லிட்டே வர. இதையெல்லாம் தாண்டி வந்த பிறகு நான் இதையும் தாண்டிட்டேன். அந்த தற்காலிகமா எனக்குள்ளார ஏற்பட்ட சோம்பல், ஆழ்ந்த அமைதியினால எனக்குள்ளார ஏற்பட்ட மந்த நிலை எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்துட்டேன். அப்ப நான் இன்னமே வந்து முன்னேறிடுவேன்னா இல்ல. இந்த மாற்றம் எது வரைக்கும் தொடரணும் அப்படின்னா, நீங்கள் எதனோடு இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை ஒத்த ஒரு தன்மை உங்களுக்குள்ளார உருவாகிற வரைக்கும் நீங்க மாறிக்கிட்டு இருக்கணும். அதனோடு சேர்ந்து நீங்கள் ஒத்ததிர வேண்டும். அதனோடு சேர்ந்து நீங்கள் ஒத்ததிர்வதனால உங்க 2 பேருக்கும் இடையில ஒரே மாதிரியான அலைவரிசை உருவாகணும். அப்படி நீங்கள் எதை லட்சியமாக கொண்டிருக்கீங்களோ அதுக்கும் உங்களுக்கும் ஒரே அலைவரிசை வர்ற அளவுக்கு நீங்க மாறுனீங்க அப்படின்னா, அப்பதான் நமக்கு ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான கதவு திறக்கப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு பக்தி இங்க வரணும். பக்தி வந்தாதான் இந்த இணைப்பு, இந்த மாதிரியான ஒத்ததெல்லாம் சாத்தியம். புத்தியினால முடியாது. அத்தகைய அதிர்வு நிலையை நாம் எய்தும் வரை நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். 2வது புள்ளியில மாறுறோம்னா அதோட இல்ல. அதுக்கப்புறம் அதனுடைய துணை புள்ளிகள், அப்புறம் 3வது புள்ளி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கண்டினியூஸா சேஞ்ச் வந்து நமக்குள்ளார நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றத்தை நாம் வரவேற்க வேண்டும். இப்ப நேத்திக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைன்னொன்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கீழே போயிட்டோம், மேல போயிட்டோம், அப்படிதான் பாக்குறோம். நேத்திக்கு இருந்த மாதிரி இல்லை இன்னைக்கு அப்படின்னாலே ஒரு சேஞ்ச், நாம மூவபிளா இருக்கோம்னு அர்த்தம். அப்ப எந்த மாதிரியான மாற்றம்?
நேற்றுக்கு இருந்த ஒரு அமைதி இன்னைக்கு இல்லை, அப்ப நான் கீழே போயிட்டேன் அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க, மாஸ்டர் கொடுத்த கண்டிஷனை நான் மிஸ் பண்ணிட்டு கீழே போயிட்டேன். கீழே எல்லாம் போறது இல்லை. கீழே போற மாதிரி ஒரு கண்டிஷனை மாஸ்டரால எப்படி கொடுக்க முடியும்? மாஸ்டர் நமக்கு கொடுக்கறது ஐஸ்கிரீம் கிடையாது. ஐஸ்கிரீம் தான் என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துக்குள்ளார நம்ம சரியா கையில வச்சுக்கல அல்ல பயன்படுத்துறதுக்குள்ளார அது சுற்றுப்புற சூழ்நிலையினால உருகி ஓடிடும். அந்த மாதிரி விஷயத்த மாஸ்டர் கொடுக்கறதா நான் நம்பல. அவரு கொடுக்கறது தங்கம் வைரம் மாதிரி விஷயங்கள். தங்கத்தை கையில வச்சிருந்தா அது என்ன ஆகும்? உருகி போகுமா? அல்ல அப்படி வெளியில வச்சிருந்தா கரைஞ்சு போகுமா? இல்ல அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிச்சு போகுமா? தங்கத்துக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அப்படின்னா அதனுடைய நான் ரியாக்டிவ் கெப்பாசிட்டி. இல்லைன்னா இப்ப இரும்புல நாக்கு செஞ்சு போட்டுக்கலாம்ல, ஏன் தங்கத்துல போடுறாங்க? அதுக்கு ரியாக்டிவ் பண்ணவே பண்ணாது எதுக்கும். நீங்க எவ்வளவு நாள் வெளியில வச்சிருந்தாலும், வெயில்ல வச்சிருந்தாலும், மழையில வச்சிருந்தாலும் அதனுடைய குவாலிட்டி மாறாது. அப்படி இல்லைங்க, நகை கருத்து போச்சு அப்படின்னு சொன்னா மேல் பகுதியில வேணா அந்த கலர் மாறி இருக்குமே ஒழிய அதை எடுத்து லைட்டா ஹீட் பண்ணாலே, லைட்டா சூடுபடுத்தினாலே பளிச்சுன்னு ஆயிடும். பாலிஷ் போட்டாலே பளிச்சுன்னு ஆயிடும். பாலிஷ் போடுறப்ப தேய்ச்சோம்னா அதனுடைய கிராம் கணக்கெல்லாம் குறையாது. அப்ப அதுவே ஒரு இரும்பை எடுத்து வெளில போட்டிருக்கும், அதுவும் அது மாதிரி மேல ஒரு கலரா பொடியா மாறி இருக்கும். தொடச்சா உள்ளார பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சர்டைன் கிராம்ஸ் என்ன ஆயிருக்கும்னா அரிக்கப்பட்டிருக்கும். தங்கம் வேல்யூபிளா இருக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒண்ணு, அது ஒண்ணு நான் டக்டைல் கெப்பாசிட்டி. அந்த டக்டைல்ஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, தகடாக மாறுகின்ற தன்மை அப்படின்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அது நான் ரியாக்டிவ் டு மேஜர் திங்ஸ். நிறைய ஆசிட்டுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை, முக்கியமா நம்ம காற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை, இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அது பளிச்சுன்னே இருக்கு. அதனாலதான் தங்கத்துல நகை செஞ்சு போட்டுக்கிறாங்க. எத்தனையோ உலோகங்கள் இருக்கு, ஆனா தங்கத்துல ஏன் நகை செஞ்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நான் ரியாக்டிவ். அப்ப மாஸ்டர் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கும் பொழுது அது எப்படி ஸ்பாயில் ஆக முடியும்? அந்த கண்டிஷன் அங்க இருக்குங்கிறத நம்ம மறக்க வேணாம். என்கிட்ட இருக்க தங்கம் தங்கம் தான். ஒன்ஸ் அதை கொடுத்துட்டா அவர் கொடுக்கறது காணா போற மாதிரி விஷயம்லாம் அவர் கொடுக்க மாட்டார். நம்ம மறந்து போயிட்டு நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றோம். என் கையில வச்சுக்கிட்டு நான் மறந்துட்டு, என் கையில இருக்குங்கிறத மறந்துட்டு நான் தொலைச்சிட்டேன். நிறைய பேர் நம்மலாம் இருக்கோம்ல, கண்ணாடிய கண்ணுல போட்டுட்டு இல்ல தலைமையில வச்சுக்கிட்டே தேடுவோம். அது மாதிரி இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் முதல்ல வரவேற்கும். நேற்றுக்கு இருந்த நிலை இல்லை, இன்னைக்கு மோசமான நிலை இருக்குன்னா பரவாயில்ல, இது ஒரு மாற்றம் தான். நாளைக்கு வேற மாதிரி இருக்கா, அது ஒரு மாற்றம் தான். அப்படி நாம் எல்லா விதமான மாற்றத்தையும் வரவேற்க வேண்டும். ஆனா நாம அப்படி இல்லை, பழக்கத்திற்கு ஆட்பட்ட உயிரினங்களாக இருக்கிறோம். இது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். நம்ம வெளியில ரொம்ப கரெக்டா இருந்தாலும் சொல்றா கூட உண்மையிலேயே நம்ம என்னன்னா பழக்கத்துக்கு அடிமைதான். போன பஸ் டெய்லி ஒரே பஸ்ல தான் ஏறுவோம், அந்த பஸ்ல போனாதான் கரெக்டா இருக்கும். அது மாதிரி ஒரு சில கடையில தான் போய் ஜாமான் வாங்குவோம், ஒரு சில பிராண்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் வேற வேற பிராண்டை யூஸ் பண்ணா என்ன? இல்ல ஒரு ட்ரிப்பு மாத்தி போட்டேன் அது நல்லா இல்ல, மாத்தினா அது நல்லா இல்லைன்னா இன்னொன்னுக்கு மாத்தி பாக்குறதுக்கு we are not ready. ஏன்னா நம்ம கிட்ட அந்த அனிமல் டெண்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட முறையிலேயே வாழ விரும்புறது. ஒரு மாட்டை கொண்டு ஒரு 10 நாள் ஒரு இடத்துல கட்டி போடுங்க, 11வது நாள் மாட்டை நீங்க அவுத்து விடுங்க, போய் மேய்ச்சிட்டு அந்த இடத்துல தானா படுத்துக்கும். இது எப்படி நடக்குது? இப்போ ஒரு ஒரு குளவி கூடு கட்டுது உங்க வீட்டுல, நீங்க அந்த கூட்டை கலைச்சி விடுங்க, திரும்பி அங்கதான் அது கூடு கட்டும். கலைக்கிறானேன்ட்டு கிளம்பி வெளியூருக்குலாம் போகாது. இது அனிமல் டெண்டன்சி. இது நம்ம கிட்ட இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட இருக்கு. எல்லா விஷயத்திலயும் இருக்கு. என்ன சீரியல் பாக்குறது, என்ன புத்தகம் படிக்கிறது, எந்த பாதையில வீட்டுக்கு வர்றது. ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு 4 பாதை இருக்குன்னா நம்ம எப்பயும் ஒரே பாதையை செல் பண்ணி தாங்க ஷார்ட் இதுல போனோம். ஏன் ஷார்ட்டா இருக்கணும்? ஒரு நாளைக்கு டைம் இருந்தா கொஞ்சம் சுத்து பாதையில பாக்குறது, வரமாட்டோம். காரணம் என்னன்னா நம்ம பழக்கப்பட்டு போறோம். இந்த பழக்கத்திற்கு ஆட்பட்ட உயிரினங்களாக இருக்கின்ற எல்லாமே மாற்றத்தை தவிர்க்கின்றன அல்லது தடுத்துக் கொள்கின்றன, விரும்புறது இல்லை. நீங்க கொஞ்ச நாளைக்கு இப்ப இந்த ரூட்டு நல்லா வேலை செய்யறாங்க, வேற ரூட்ல நீங்க போங்கன்னா அழுத்துக்குவோம்.
என்னது இதுல போய் இந்த நேரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு வேற ஒரு ரூட்ல போய்கிட்டு அப்படின்னு அழுத்துக்கோங்க ஒழிய அதை என்ஜாய்மெண்டா இன்னைக்குல இருந்து இந்த ரூட்டா ஒரு 4 நாளைக்கு இதுல போவோம்ப்பா அப்படின்னு போக மாட்டோம். ஒரே மாதிரியான உணவு பழக்கம், ஒரே மாதிரியான கலரை செலக்ட் பண்றது உடையில. ஆனா வேற ஒரு கலர் கொடுத்தா என்ன, ஒரு நாளைக்கு போட்டாதான் என்ன, போட்டுக்க மாட்டோம். ஸோ இப்ப ஒரு குறிப்பிட்ட முறையிலேயே நாம் வாழ விரும்புகிறோம். நமது உள்நிலை ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்கும் பொழுது நாம் வேறொரு நிலையை அனுபவிப்பதற்கு மாஸ்டரால் நமக்கு எப்படி உதவும்? அடுத்த கேள்விக்கு வர்றாரு. ரெசனேட் ஆகணுங்க. மாஸ்டருக்கு நீங்க அதுதான் உங்க லட்சியம்னா அவருக்கு நீங்க ஈக்குவலா ரெசனேட் ஆகணும். நம்ம அதுக்கு ஈக்குவலா ரெசனேட் ஆகணும்னா முதல்ல அவரு என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரோ அதை ஒத்த நிலை வர்ற வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்மை மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனா நம்ம மாற்றத்துக்கு உட்படுத்திக்க மாட்டோம். ஏன்னா நாம பழக்கத்துக்கு அடிமையான உயிரினங்கள். ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்கு, ஒரு குறிப்பிட்ட மாதிரியே பேசுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு எல்லாம் மோனோட்டானஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கட்சினா இந்த கட்சி தான், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சிந்திக்கிறது. மத்த எல்லாம் தவறு. இந்த ஜாதினா இந்த ஜாதி தான் உயர்வு, மத்ததெல்லாம் மட்டம்னு நினைக்கிறது. இதெல்லாமே மோனோட்டானஸ் திங்கிங் தான். இதெல்லாம் அனிமல் டெண்டன்சி. ஜாதி உணர்வே அனிமல் டெண்டன்சி. நம்ம அதெல்லாம் அப்படி பாக்குறதே கிடையாது. அதை எல்லாத்தையும் வேற மாதிரி பார்க்கிறோம். ரியலா பார்க்க போனா நாம் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள், குறிப்பிட்ட ஆச்சாரம், அனுஷ்டானம், காலம்பரை எந்திரிச்சு குளிக்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் குளிக்காம ஒரு நாளைக்கு தியானம் பண்ணா என்ன ஆகும்? செஞ்சு பாக்குறது இல்லைங்க. காலம்பரை எந்திரிச்சு குளிச்சுட்டுலாம் தியானம் பண்ண முடியாதுங்க. எந்திரிச்ச உடனே தியானத்துலதான் உட்காரும். ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு உட்கார்ந்தா தியானம் பண்ணி பாக்குறது. வித்தியாசம் என்ன? 2 நாளைக்கு குளிக்கலாம், இப்படிதான் இருக்கணும். நான் கரெக்டா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். தூக்கம் வரலன்னா ஒரு நாளைக்கு தூங்காம இருங்க. மாறுறதுக்கு விருப்பம் இருக்கா? அன்னைக்கு தூக்கம் இல்லாம இருந்ததுன்னா தூக்கம் இல்லாம இருக்கணும். இன்னொரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குற ஆள் ரெகுலரா இருக்கும். 9 மணிக்கு தூக்கம் வருதுன்னா அன்னைக்கு 9 மணிக்கு தூங்கவும் ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிளெக்சிபிளாவும் ஒரு ஒரு ஈஸியாவும் இருக்கிறதே கிடையாது. நம்ம எப்பயுமே மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸா தான் இருக்க விரும்புறோம். ஆனா மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸா இருக்கிறது குட் தான். ஆனா எப்பயுமே அதை உடைத்து கொள்ள விரும்பாம மைண்ட் செட் ஆகுது பாருங்க. இதுதான் மைண்ட் செட் பீப்புள்னு சொல்றோம். இதைத்தான் மாஸ்டர் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம வாழ விரும்பும் பொழுது அந்த நம்மளுடைய இன்னர் கண்டிஷனும் ஒரு குறிப்பிட்ட முறையில தான் இருக்கும். சேஞ்ச் ஆகவே ஆகாது. எல்லாத்தையும் ஏத்துக்க விரும்பும் பொழுதுதான் சேஞ்ச் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம அதிகப்படுத்துறோம். எந்த மாதிரியான உணவு வகை, எந்த மாதிரியான உடைகள், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், எந்த எந்த மக்களோட உறவு கொண்டாடுறது, இது எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் வில் கம். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். ஓப்பன் ஹார்ட்டா அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும் பொழுது மாஸ்டரால நமக்குள்ளார மாற்றங்களை எளிமையாக உருவாக்க முடியும். நான் அந்த 2 பேர் தான் ஃப்ரெண்டு, அவங்கள தவிர யார்ட்டையும் பழக மாட்டேன், நான் இந்த வழியை தவிர எந்த வழியிலையும் போக மாட்டேன், இப்படின்னு நீங்க எல்லாத்துலயும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் பொழுது உங்களை மாஸ்டர் மாற்றுவதற்கு சூழ்நிலைகளை கொடுப்பது வாய்ப்பு குறைவாக போயிடுது. இதுதான் சொல்றாரு. எவ்வளவு அற்புதமா மாற்றத்தை பத்தி இன் டீட்டெயிலா மாஸ்டர் இந்த மெசேஜ்ல பேசியிருக்காரு. மேலோட்டமா படிக்கும் பொழுது மாற்றம் இதுல என்ன வேற வேற கதையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா அப்படிலாம் சொல்லல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வர்றாரு. இப்ப கடைசியா அவர் சொல்ற விஷயம், நாம பழக்கத்துக்கு ஆட்பட்ட உயிரினங்களாக இருந்து ஒரு குறிப்பிட்ட முறையிலேயே வாழ விரும்புவதால் நமது உள்நிலை ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்கிறது. அதனால் நாம் வேறொரு நிலையை அனுபவிப்பதற்கு மாஸ்டரால் நமக்கு உதவ முடியவில்லை. அவர் நம்மை மேலும் மேலும் உயர்வடைய செய்ய முயல்கிறார். ஆனால் நமக்கு சௌகரியமான கீழ்நிலையிலேயே வாழ விரும்பும் விதத்தில் நமது பழக்கங்கள் இருப்பதால் அதை நம்மால் உள்ளீர்த்து கொள்ள முடிவதில்லை. கேட்டு பாருங்க. ஒருத்தர் இந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தம்பி எவ்வளவுப்பா சம்பளம் வாங்குறீங்க? 40,000 சம்பளம் வாங்குற. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச மெட்ராஸ்ல ஒரு இடம் இருக்கு, அங்க போங்க. அந்த கம்பெனில எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு 4 மாசம் அங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய சேலரி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இதே 40,000 தான் அங்கேயும் கொடுக்க போறாங்க. பட் இங்கே நீங்க அங்க போங்க, ஒரு 4 மாசம் கழிச்சு சேலரி மாறும் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா நாட் ரெடி. இங்கேருந்து கண்ணு காணாத இடத்துல போய் உட்கார்ந்து அந்த சம்பளத்துக்கு அங்க வேலை பார்த்து நான் முன்னேறி, ஆனா அங்க போய் அந்த புது சூழ்நிலைக்கு நான் அடாப்ட் ஆகும் பொழுது என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் மாறும் பொழுது அல்லது அந்த கம்பெனியோட என்னுடைய ரேப்போ பில்டப் ஆகும் பொழுது இது மாதிரி டபுள் த சேலரி கூட போகும்.
பட் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வேலையை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு நான் ஒத்துக்கணும்ல முதல்ல. இது நான் செய்ய மாட்டேன். ஒரு கம்பெனில இருந்து ஒரு கம்பெனிக்கு மாற விரும்பாத மாதிரி, ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு சூழ்நிலைக்கு மாற விரும்பாத மாதிரி, ஒரு இன்னர் கண்டிஷன்ல இருந்து இன்னொரு கண்டிஷனுக்கு மாற நாம விரும்பாம இருக்கிறதுனால மாஸ்டர் என்ன பண்றாரு, நம்மள மேல்நிலை ஓநாய அந்த மேல்நிலை ஓநாய நமக்குள்ளார டெவலப் பண்ண ஒரு முயற்சி பண்ணும் பொழுது நாம சௌகரியத்தை பேஸ் பண்ணி அந்த கீழ்நிலை ஓநாய மாதிரி அங்க இருக்க பாக்குறோம். இவங்களோட மட்டும் பழகிக்கிட்டு, இவங்களோட மட்டும் பேசிக்கிட்டு, குறுகிய வட்டத்துல மட்டும் அன்பு செலுத்தி கொண்டு, குறுகிய வட்டத்தோடு மட்டும் உறவு கொண்டாடி கொண்டு, சிந்தனைகளை குறைத்து கொண்டு, எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே வந்து நான் வந்து சௌரியமா இருக்கிற இடத்துக்குள்ளார இருக்க பாக்குறேன். நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு என்ன நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க பார்க்கிறேன். இந்த மாதிரி போவதனால என்னுடைய முன்னேற்றமானது, என்னுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். நமக்குள்ளார மாற்றம் வர்றதுக்கு நம்ம மைண்ட் செட்டு தான் முதல் தடையா இருக்குன்னு நான் சொல்லியிருக்காரு. மைண்ட் செட்டு எதுல வேணாலும் இருக்கலாம். அரசியல்ல இருக்கலாம், ஆன்மீகத்துல இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது வந்து நம்ம அலுவலகத்துல இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட் நமக்குள்ளார இருக்கும். இப்படிதான் வேலை செய்யணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இவங்க செய்யறதெல்லாம் தப்பு. இதுதான் திஸ் இஸ் கால்டு மைண்ட் செட். ஏன் இருக்கக்கூடாது? பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட். அப்ப அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே ஏத்துக்காம இப்படித்தான் இருக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்டை முதல்ல தூக்கல அப்படின்னா மாற்றம் சாத்தியம் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நம்மளால உள்ளுக்குள்ளார போய் நம்மளுடைய இன்னர் மைண்ட் செட்டை, அந்த இன்னர் கண்டிஷனை மாத்த முடியாது. அதுக்கு போல மாஸ்டர் என்ன சொல்றாரு, எக்ஸ்டர்னலா எது எது எப்படி எப்படி இருக்கோ வித்தவுட் மைண்ட் செட் அக்செப்ட் இட். இங்கேருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை நீங்க ஸ்டாண்டர்டா உள்ளுக்குள்ளார வைத்திருக்கின்ற அந்த உள்நிலையை மாஸ்டரால எளிமையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இன்னைய பிரேயர் எப்படி இருக்கணும், நம்முடைய மைண்ட் செட் வந்து மாறணும். ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட், பழக்கத்துக்கு உட்பட்டு அடிமைகளாக வாழ்கின்ற அந்த ஒரு நிலையிலிருந்து மாறுறதுக்கு நம்முடைய ஒப்புதலை மாஸ்டர்கிட்ட தெரிவிக்கணும். மாஸ்டர் நாங்க ரெடி, எங்களுக்குள்ளார எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம எங்களுடைய மாற்றத்தை வரவேற்க நாங்க தயாரா இருக்கோம் மாஸ்டர் அப்படின்னு ஒரு நம்ம சார்பில் ஒரு உறுதிமொழியை மாஸ்டருக்கு இன்னைக்கு காணிக்கையாக்கி நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.